அன்பு சகோதரர்கள், கண்ணன் கார்த்திக் படுகொலையை கண்டித்து புதுக்கோட்டை மாநகரிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதிய சமத்துவ கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் புதுக்கோட்டை சசிகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கோவி தமிழினியன் அவர்களே, அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அண்ணன் முத்துக்குமார் அவர்களே, அண்ணன் சோம சண்முகம் அவர்களே, முள்ளூர் தியாக அவர்களே, ஜிஎஸ் ரஜினி அவர், தம்பி கண்ணன் கார்த்திக் அவருடைய படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படுகொலை, எதிரிகளை எக்காரணம் கொண்டும் மன்னிக்க முடியாத ஒரு படுகொலை என்பது மாற்று கருத்து அல்ல. அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்து ரெவல்யூஷன் செய்து கொலையாக்கப்படவில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இரட்டை கொலை முறையை தடுப்பதற்காக எங்கு கண்டாலும் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களை, இளைஞர்களை வஞ்சிக்கும் இடத்திலே தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தேவேந்திரகுல இளைஞர்கள் டீ கடையிலே தரையில் அமர்ந்து டீ குடிக்கக்கூடிய ஒரு அவலநிலையை தட்டி கேட்ட காரணத்தினாலே, பறைய சமுதாய மக்கள் டீ கடையிலே தரையில் அமர்ந்து டீ கொடுத்த காரணத்தினாலே அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்றவர்கள் தான் இந்த அன்பு சகோதரர்கள் கண்ணனும் கார்த்திக் அவர்களும் என்பதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கூடுதலாக புதுக்கோட்டையில் மணல் கொள்ளையர்களுக்கு எதிராகவும், கஞ்சா விற்பவர்களுக்கு எதிராகவும், சாராய விற்பவர்களுக்கு எதிராகவும் எதிர்த்து நின்று போராடியவர்கள் தான் இந்த சகோதரர்கள். ஆகவேதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த, அதுவும் பறைய சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆண்டாண்டு காலமாக அவர்களெல்லாம் அடிமையாக பார்த்த நம்மை எதிர்த்து பேசுவதா, நமக்கு எதிராக வளர விடுவதா, இவரை வளரவிட்டால் இந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு தீவிரவாதியை போல் இருப்பான் என்பதற்காக திட்டமிட்டு இந்த இரண்டு சகோதரர்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள் தோழர்களை. ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பழனி அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தில் 1000 இளைஞர்களை திரட்டி ஒரு வலிமையான ஒரு போராட்ட களத்தை உருவாக்கியவர்கள் இந்த இரட்டை சகோதரர்கள். அப்படிப்பட்ட போராளிகளை 10 பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று அளிக்கக்கூடிய வீரமிகுந்த இந்த இளைஞர்களை நயவஞ்சகர்கள் சாதி ஆதிக்கத்தின் முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கண்டிப்பாக எதிர்வினை நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. காவல்துறையே, நீங்கள் எங்களை எடுத்த எடுப்பிலேயே கோவிலில் கிடாவை வெட்டுவது போல வெட்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், நாங்களும் மாற்றாக அதே ஆயுதத்தை பிடித்து உங்களையும் நாங்கள் வெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் தோழர்கள். எதிரிகளே, நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஓட ஓடத்தான் நீங்கள் விரட்டுவீர்கள். திரும்பி நாங்கள் உங்களை விரட்டணும் என்று சொன்னால் எங்களிடம் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீர்கள் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் சமூக சகோதரர்கள் சரியில்லை, தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சரியில்லை, பறையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சரியில்லை. அண்ணன் சொன்னதே போல 1980ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து 2000 காலத்தில் இருந்து வரை அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, கொலைக்கு கொலை, வெடிகுண்டுக்கு வெடிகுண்டு, பாம்புக்கு பாம்பு அடித்து எதிர்வினை ஆற்றிய சமூகம் தான் இந்த பட்டியல் சமூகம், குறிப்பாக பல்லர் பறையர் சமூகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. அப்பொழுது இருந்த வீரம் எங்கே சென்று விட்டது? அப்பொழுது செய்த சண்டை எங்கே மறந்து போய்விட்டது? எதற்காக நீங்கள் கோலையிலே போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? 2005ஆம் ஆண்டு காலங்களிலே, 2000 2010ஆம் ஆண்டு காலம் வரை மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய போராட்ட களத்திலே, அண்ணன் மாவீரன் மலமேடு சங்கரனுடைய களத்திலே அவர்கள் வழிதோன்றல்கள், பல மாவீரர்கள் உருவான
இந்த தமிழ் மண்ணிலே அவர்கள் விதைத்த வீரம் எங்கே சென்று விட்டது? இளைஞர்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஆயுதம் எடுத்து போராடுவதற்கு ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று இந்த ஆயுதம் எடுத்து போராடக்கூடிய கலாச்சாரத்தை இந்த இளைஞர்கள் மறந்தார்களோ அன்றுதான் தம்பி ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டான், தம்பி தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டான், தம்பி முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டான் என்பது வரலாறு. நீங்கள் ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, எடுத்து விட்டால் அதை வைக்க கூடாது, வைத்தால் உங்களை இப்படித்தான் உங்களை கொலை செய்வார்கள் தோழர்களே. ஆகவே நீங்கள் ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, எடுத்து விட்டால் வைக்கக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து இந்த சமூக மக்களுக்காக தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கொலைகள், ஆணவ படுகொலைகள், கண்ணகி முருகேசன் படுகொலையில் இருந்து தம்பி இளவரசன் திவ்யா படுகொலையில் இருந்து, கோகுல்ராஜ் படுகொலையில் இருந்து, தம்பி சங்கர் படுகொலையில் இருந்து, கன்னியாகுமரியிலே சுரேஷ்குமார் படுகொலையில் இருந்து, தூத்துக்குடியிலே மாரி செல்வம் படுகொலையில் இருந்து, தஞ்சாவூரிலே நவீன் படுகொலையில் இருந்து, திருநெல்வேலியிலே கவின் படுகொலையில் இருந்து, அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த விருதுநகர் அழகேந்திரன் படுகொலை வரை எத்தனை படுகொலை நாங்கள் சந்திக்க வேண்டியது? அண்ணன் பசுமை பாண்டியன் படுகொலையில் இருந்து, அண்ணன் பசுமை பாண்டியன் மனைவி படுகொலையில் இருந்து, நீதிமன்றத்திற்கு காவலில் வரவழைக்கப்பட்ட அண்ணன் சிங்கார படுகொலையில் இருந்து, அண்ணன் கர்ணன் படுகொலையில் இருந்து, அண்ணன் வீரமுகமது படுகொலையில் இருந்து, தம்பி முத்துமல படுகொலையில் இருந்து, தம்பி தீபக் பாண்டியன் படுகொலையில் இருந்து, நீதிமன்றம் சென்ற தம்பி ராமர் பாண்டியன் படுகொலையில் இருந்து, இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறதா? ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டே இருப்பதா? வேதனை அளிக்கிறது தோழர்களே. ஒன்று, போராடினால் வீரத்தோடு போராடு, இல்லையால் வீரம் மதங்கி விட்டது என்ற ஒரு உணர்வை நீ உணர்ந்து கொள். நீ வீரனாக இருந்தால் மட்டுமே நீ வீரனாக சாக முடியும். நீ வீரனாக இருந்துவிட்டு கோழையாக மாறினால் நீ கோழையாக தான் சாவாய், வீரனாக சாக மாட்டாய் என்பதை இளைஞர்கள் மனதில் ஏந்தி மீண்டும் ஒரு புரட்சிகரமான ஒரு களத்தை, எதிரிகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு களத்தை, எதிரிகள் நடுங்கக்கூடிய ஒரு களத்தை, எதிரிகளுடைய குலை நடுங்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு களத்தை இந்த தேவதுரை வேளாண் சமுதாய இளைஞர்களும் பழைய சமுதாய இளைஞர்களும் கூட்டாக சேர்ந்து அந்த இயக்கத்தை நீங்கள் இயக்க வேண்டும். ஒரு புரட்சிகரமான ஒரு களத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. நமக்காக ஏதேனும் ஒன்று என்று சொன்னால் போராடக்கூடியதற்கு, உரிமைகளை பெறக்கூடிய இடத்திற்கு, நமக்கான பேச்சுகளை பேசுவதற்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த இடஒதுக்கீட்டின்படி 44 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 2 இஸ்லாமிய மக்களுக்கான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 7 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஆனால் இந்த 44 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லராக இருக்கட்டும், பறையலாக இருக்கட்டும், இந்த 2 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடியின மக்களாக இருக்கட்டும், 7 பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், காலமாக இந்த சமூக மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை ஒரு நாளாவது சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ பேசிய வரலாறு உண்டா? அயோக்கியர்களே, உங்களுக்கு எதற்கடா இந்த எம்எல்ஏ என்ற பட்டம்? சட்டசபைக்கு நீ ஏடா செல்லணும்? இங்க போற என்ன பண்றான்? அதிமுகவுக்கு சாதகமாக கை தட்டுறான், இல்லைன்னா திமுகவுக்கு சாதகமாக கை தட்டுறான். அவங்க கையை தட்டி விட்டு என்ன பண்றான்? அவன் கொடுத்த டீ அண்ட் பிஸ்கட் அயோக்கிய அசிங்கமா இல்லது? என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அன்னைக்கே வகுத்தாண்டா, அதுக்கு வகுத்தாரா? இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சரியான உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால், அண்ணன் பழனி அவர்கள், தம்பி கார்த்திக், தம்பி கண்ணன் அவர்கள் உருவாக்கிய 1000 இளைஞர்களை ஒன்று திரட்டி அதில் 500 நபர்களை அமைதி படையாக மாற்றுவோம், 500 பேரை புரட்சி படையாக மாற்றுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் தோழர்களே. அமைதியாக போக வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்ற வாயிலாக நாங்கள் அமைதி படையை அனுப்புவோம்.
இல்ல மீண்டும் அவன் ஆதிக்க வெறியை காட்டுவான், எங்களுக்கு எதிராக செயல்படுவான் என்று சொன்னால் எங்களுடைய 500 பேரை கொண்டே அந்த புரட்சி படையை நாங்கள் அனுப்புவோம், புரட்சியை வெடிக்க வைப்போம். அதற்கு அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் உறுதியாக இருக்கும், தேவேந்திர சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு உறுதுணையாக இருக்கும் என்பதை இறுதியாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.